No, Sajid just called. He got how far? 17 kilometers away, he said. Thank you so much. It's a long time because there's a discussion with the... Yes, I know. Mr. Pulanaga, I'll just say this everything. Mr. CVK Sivanyanam, our senior vice president and chairman of the Vice Committee, of course, you know. Come. Lagi yang menunggu. பேச வேண்டும் என்று கேட்டதன் காரணமாக இன்றைக்கு பின்னேரம் அந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவரோடு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு இரான் விக்ரமரட்னவும் வந்திருந்தார். நீண்ட நேரமாக 2 மணித்தியாலங்களுக்கு மேல் எங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இதிலே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக என்னுடைய கட்சித் தலைவர் திரு மாவை சேனாதராஜா, சிரேஷ்ட முதல்வர் திரு CVK சிவஞானம், நிர்வாகச் செயலாளர் திரு குலநாயகம் மற்றும் நாங்கள் 4 பேரும் அவருக்கு எடுத்து சொன்னோம். அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள், நாங்கள் போதாதென்று சொல்லுகிற 13ஆம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. கொடுத்ததையும் மீள பெறுகிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிக நலிவடைந்ததாக காணப்படுகிறது. ஆகையினாலே 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே கூட இன்றைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து சொன்னோம். விசேஷமாக திரு சிவஞானம் அவர்கள் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களை எடுத்து செல்ல முடியாத துப்பாக்கிய நிலைகளையும் விவரமாக எடுத்து சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் பதிலளிக்கையிலே தன்னுடைய நோக்கு, அதாவது கிராமத்தை முதல் கட்ட எழுப்ப வேண்டும், அடுத்தது நகரத்தை கட்ட வேண்டும், அதுக்கு மேலே பிரதேச செயலக பிரிவை கட்டி எழுப்ப வேண்டும், அதுக்கு பிறகு மாவட்டம், அதுக்கு பிறகு மாகாணம், அதுக்கு பிறகுதான் நாடு கட்டி எழுப்பப்படும் என்ற தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொன்னார். அடிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய கோட்பாடு என்பதையும் சொல்லியிருந்தார். அவர் விசேஷமாக சொன்ன ஒரு விடயம் நிதி பகிர்வு, அதிகார பகிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வு செய்யாவிட்டால் அந்த அதிகார பகிர்விலே எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதில் வாழுகிற ஒவ்வொரு இனங்கள் மத்தியிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கை இனம், அதை நாங்கள் சிறிது சிறிதாக இல்லாதொழிக்க வேண்டும், சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார். நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விடயம், இந்த நாடு நோக்கி அவர் சொல்லுகிற இந்த கருத்தியல்கள் நல்லவை, அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அழகிலே பூரண அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை, வரவேற்கத்தக்கவை. ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள்
ஒரு கூரிய நோக்கோடு எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல், அதை குறித்து வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்லுவது அதிகார பகிர்வை பற்றி சொல்லுவதிலிருந்து தப்பி ஓடுகிற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆகையினாலே மற்ற எல்லா நல்ல விடயங்களை பற்றி சொல்லுகிற போது அதிகார பகிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அவை அனைத்தும் விவரமாக வரும் என்றும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தான் வெளியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன விடயங்களை வைத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருந்தோம். அதையும் அவருக்கு ஞாபகமூட்டினோம். நாங்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் பெருவாரியாக அவருக்கே வாக்களித்திருந்தார்கள். ஆகையினாலே அவர் கொடுக்கிற வாக்குறுதி அதை எங்களுக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அவர் அதை சொல்ல வேண்டும். அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்போம் என்று அவருக்கு திடமாக சொல்லி அனுப்பியிருக்கிறோம்.